இங்கேயே தண்ணி இல்லையே, உள்ளலாம் எப்படி தண்ணி இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. இங்க பாருங்க, இங்கே தொட்டியே காஞ்சி போய் கிடக்கு. செம கிரௌடா இருக்கு. என்னங்க இது, பாதியிலே நின்றுக்கிட்டேன். இருங்க போறேங்க, பாதியில மாட்டிக்கிட்டாங்க. ஜாலியா இருக்கு. அம்மாடி லெஃப்ட் ஹேண்டு, சொன்ன மாதிரி ரைட் ஹேண்டு, அப்புறமா ஒரு யூ டர்னு. என்னங்க இது ஆவேசம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நானும் vlogger. எங்க வந்திருக்கோம் நம்ம? வண்டர்வால். சரி இங்க வா. நம்ம எங்க வந்திருக்கோம் சொல்லு. தெரியலையா? இங்க வா சைமே. ஆக்சுவலா ஒண்டர்லா இல்லடா, இது குட்டி குட்டி ஒண்டர்லா. இது ஆக்சுவலா தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு ஒண்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் பார்க் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. இங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தடவை வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்ததோட இந்த மாதிரி ஒரு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ பொட்டை வெயில், சரியான வெயில் அடிக்குது. காலையில் மணி 10:30 மணிக்கே இப்படி வெயில் அடிக்குது. இன்னும் உள்ளலாம் போயிட்டு வாட்ரு கேம்லாம் இருக்கனால நமக்கு அதிகமாக வெயில் தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வந்து கிட்ஸுக்கு 650 அண்டு பெரியவங்களுக்கு 800. ஏன்னா இங்கேயே தண்ணி இல்லையே, உள்ளலாம் எப்படி தண்ணி இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. இங்கே பாருங்க, இங்கேயே தொட்டியே காஞ்சி போய் கிடக்கு. உள்ளே எந்த நிலமையில இருக்கு போன்னு தெரில. உங்கள் கார் பார்க்கிங்கே ஃபுல்லாகிட்டு ஒரே பஸ்ஸு வேனுன்னு சொல்லிட்டு லோ பட்ஜெட்டில் ஒரு வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இங்கே வந்து கிளம்பிடுறாங்க. ஆமாம், கொடுக்குற பட்ஜெட்டுக்கு ஒருத்தானாங்கிறது உள்ளே போன பிறகு தான் எங்களுக்கே தெரியும். ஆனால் கொலை கூட்டம் நிற்கிது. சோழ தேசத்தில் ஒரு சொர்க்கலோகமா? அடாடா அடா அடா அடா, என்ன வரிகள்! சோழ தேசத்தில் ஒரு சொர்க்கலோகமா? ஆக்சுவலாக இதுதான் இதோட என்ட்ரன்ஸு. இது வந்து அப்படியே அவுட் சைடு. அங்கே ஃபுல்லாகவே பார்க்கிங் இருக்குது. நம்ம காரில் வந்தாலும் வேனில் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலுமே நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ பார்க்கிங் வந்து பிரச்சனை என்னது, செம்ம கூட்டமாக இருக்கா? ஆமாம், செம்ம கூட்டமாக இருக்குது. சீச்சு இவரா என்னாச்சு? சரி அங்கே போய் நில்லு. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஹைட்டு நிக்க வச்சு இப்போ எனக்கு என்னன்னா ஃப்ரீயா இல்லை 800க்கு மேலே போகுது. 1000 ரூபாய் கேட்பாங்களோ? ஃப்ரீ 650 800 போட்டுருக்காங்க. இங்கே நான் வந்து நிற்கணும். என் ஹைட்டுக்கு வந்து இங்கே போட்டே இல்லை. 800 மேலே போகிறனால 1000 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, எவ்வளோ இருந்தாலும் கொடுத்து உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட மாட்டேன். ஏன்? ஓ, மூத்த குடிமக்கள். இங்கே லிஸ்ட் போட்டிருக்கு. கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ, அடல்ட்டுக்கு 800. அதாவது கிட்ஸ் வந்து 90 சென்டிமீட்டர் இருந்தாங்கன்னா தான் ஃப்ரீ, அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா 650, அப்புறம் 800. ஆனால் சீனியர் சிட்டிசன், முதியோர், எங்களோட கசின் இருக்காங்க இங்கே வச்சு, உங்களுக்கு வந்து 650 தான். 650 மட்டும்தான் ஒன்லி. ஸோ 650 தான் உங்களுக்கு. மச்சி, அடையாள சான்றிதழ் அவ்வளோ அவசியம்? அடையாள சான்றிதழ் அவசியமா வச்சிருக்கீங்களா? இல்லை, அது பென்ஷன் அமௌண்ட் எதுவும் பார்த்தால. நீங்கள் எல்லாம் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோங்கிறதெல்லாம் தெரில. அங்கே போய் கவுண்டரில் டிக்கெட்லாம் எடுத்த பிறகு கண்டினியூ பண்ணுறோம். இங்கே ஒரே சந்த மார்க்கெட் மாதிரி ஒரே சவுண்டாக கிடக்கு. கோன்னு கத்திட்டு இருக்காங்க எல்லாரும். ஆக்சுவலாக இந்த இடத்தோட லொக்கேஷன் எல்லாரும் தஞ்சாவூர்னு சொன்னாங்க. தஞ்சாவூர்லேருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி, தஞ்சாவூர்லேருந்து அதாவது திருச்சி போகிற பைபாஸில் நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு ஒண்டர் வேர்ல்டு அப்படின்னு போட்டாலே லொக்கேஷன் வந்துடுது. அது ஃபாலோ பண்ணி நம்ம வந்துடலாம். மெயின் பைபாஸ்லேயே தான் இருக்குது. அண்டு வேறு உள்ளே வந்து ஃபுட்டுலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில. ஆனால் நாங்கள் மார்னிங் வரும்பொழுதே அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அண்டு மார்னிங் வந்து இங்கே 10 to ஈவினிங் வந்து 5 வரைக்கும் இருக்கும். ஸோ எப்படி இருக்குது இந்த இடம், அண்ட் இப்போ எப்படிலாம் என்ஜாய் பண்ண முடியுங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். இங்கே வந்து ஹைட்டு பார்த்து நம்மலாம் பணம் கட்டின பிறகு நம்ம கையில் ஒரு பேண்டு கட்டி விடுவாங்க. இங்கே எல்லாரும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. போய்ட்டு அந்த பேண்டை கட்டுவோம். அண்டு இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா, 1 டைம் தான் என்ட்ரி. ஒரு டிக்கெட் எடுத்து நீங்கள் ஒரு தடவை தான் உள்ளே போகலாம்.
திரும்பி வெளியே வந்துட்டு உள்ள போகணும்னு நினச்சின்னா திரும்பவும் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல, இங்கே போட்டிருக்கு. செம கிரௌடா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு டேக் கட்டி விட்ருவாங்க. ஃபைனலி வி ஆர் என்டர்ட் இன் ஒண்டர் வேர்ல்ட். ஸோ ஃபைனலாக உள்ளே வந்துட்டோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததோட ஒரு மாதிரியாக காற்று ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கு. நல்லா ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கு. சிங்க பாருங்க, அங்கே போயிடுமா? இங்கே போகிறோம். இங்கே ஏதோ ரைடுலாம் இருக்குது காய்ஸ், பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் போய் பார்ப்போம். 1 by 1 ஒரு பிளேஸாக நின்று நிதானமாக பார்க்க போகிறேன். அண்ட் அதையுமே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு காரில் வந்தோம். இது மட்டும் இல்லாமல் என்னோட அங்கிள் வந்து ஒரு பஸ்ஸை எடுத்துக்கிட்டு எங்கள் ஊர்லேருந்து ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல. அந்த பஸ் பின்னாடி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பஸ் இல்லை, இங்கே பல பஸ் இருக்குது. அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இந்த இடம் மாதிரியா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறனால இதாக இருக்குது. ஆனால் சன்லைட் இஸ் வேர்த்து கொட்டிங். அதே போல் நாங்கள் எடுத்து வந்த பேக்கெல்லாம் வச்சுட்டு என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் ஒரு லாக்கர் எடுத்திருக்கோம். ஸோ இந்த லாக்கரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. 100 rupeesக்கு இங்கே வந்து ஜென்ஸ் லாக்கர். ஸோ நமக்கு இங்கே உள்ள லாக்கர் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூமுமே இருக்குது. நிறைய லாக்கர் இருக்குது. ஸோ எங்களோட 04. ஸோ 04ல் நம்மளோட எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு நம்ம குளிக்க போக வேண்டியதான். சொல்லு, பயமா இருந்துச்சா? ஏன் பயமா இருந்துச்சு? அப்படி என்ன இருந்துச்சு இதுல? ஸோ அந்த ஆக்டிவிட்டி முடிச்சு நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இதெல்லாம் சின்ன பிள்ளையில ஒரு ராட்டினத்தில் போனது தான். எல்லாம் ஹாய் சொல்லுங்க. ஹாய். என்ன பண்ணும்? அது நடுவில் பட்டன் அழுத்து. செமையா இருக்கு. இந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு ஃபுல்லாகவே கிட்ஸுக்கு தான். வெயிலில் நம்மளுக்கு தான் பயங்கர இதாக இருக்குது. அண்ட் அடுத்ததா ஜெயிண்ட் பெரிய ராட்டினம். ஸோ அதில் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஏறி போகிறோம். ஜெயிண்ட் வீலு பயங்கரமாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் திருவிழா ராட்டினம் சுத்தம், அதெல்லாம் ஸ்லோவாக சுத்தம். இது ஒரு மாதிரி மிஷின் வச்சு ரங்கமாக சுற்றுது. லைட்டாக பார்க்க பயமாக தான் இருக்குது. போயிட்டு நமக்கு வந்து எப்போதுமே இந்த கொலாம்பஸ் தான் நல்லா ஜாலியாக இருக்கும். எங்கே இருக்குது? ஆனால் அங்கே கொலாம்பஸ் மாதிரியே ஒன்று இருக்குது, மறட்டுது. அதுக்கு போயிட்டு தான் நாட் அலவுட் திஸ் ஒன். இப்போ நாங்கள் போய் தண்ணியில் குதிக்கணும். எங்களுக்கு அதுதான் வேண்டும். அடிக்கிற வெயிலுக்கு. ஏன் வீட்லலாம் குளிக்கவே மாட்டியா நீ? தண்ணியை பார்த்தா இப்படி பறக்குற. ஸ்விம்மிங் பூல்ல முதல்ல எப்படி இருக்குமா, போற வர எல்லாரும் ஆறு அடிச்சு வச்சிருவாங்க. அதுல போய் குளிக்கணும் ஆசைப்படுற? நான் அதுல குளிக்கணும் ஆசைப்படல, என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஃபைனலி ஜெயிண்ட் வீல் ஏறிட்டோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ரூல்ஸ்லாம் போட்டுருக்காங்க. அதாவது 7 வயசு குழந்தைங்க வந்து இல்லை அலவுட் இல்லை, 7 வயசுக்கு கீழே உள்ளவங்க அலவுட் இல்லை. அண்ட் ஒரு கேபில் 5 பேர் தான் உட்காரணும், 3 பேர் தான். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வேறு யாருக்கும் தான், நமக்கு கிடையாது. ஆக்சுவலாக ஜெயிண்ட் வீல்லே என்ன சில இதில் ஏற்ற மாட்டாங்க, ஏன்னா வெயிட்டுக்காக. பரவாயில்ல, இதில் ஏற்றிட்டாங்க. பட்டு இங்கே சாம கூட்டங்க. நீங்களே பாருங்கள், கீழே அடிக்கிறாங்க. இதுதான் இல்லையா? சரியான கூட்டம். வெயிலும் பயங்கர வெயில். எப்ப தண்ணிக்கு போவோன்னு இருக்கு. என்னதுக்கு? ஸ்விமிங் பூலுக்கு எப்ப போவோன்னு இருக்கு. எல்லா ரைடையும் முடிச்சிட்டு தான் போய் என்ஜாய் பண்றது. நீ பேசு தம்பி, என்ன சொல்ல போற? ஹாய் गाइस, இந்த வக்கது. ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி வந்து பிளாக் தண்டர் போயிருக்கேன். பிளாக் தண்டர் வந்து ஒரு வண்டர்ஃபுல் பிளேஸ். சூப்பர் பிளேஸ். அண்ட் ஒண்டர்லா வந்து நான் போனதில்லை, எல்லாரும் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வெக்கேஷனா ஒண்டர்லா போக போறேன். அதையுமே இது வந்து மினி வண்டர்லா, பெரிய வண்டர்லால நிறையவே இருக்குங்கறாங்க. கரெக்ட். இல்ல இது கேரி பேக்ல கொடுத்துறாங்க, வாந்தி வச்சு. எங்க வாந்தி கேரி பேக். யார் இங்க வாந்தி எடுப்பா?
செம உச்சியில நிற்கிறோம். செம உச்சி, அதாவது நான் தான் இதோட உயரத்துல இருக்கேன். நிறைய இருக்கு இன்னும். இதெல்லாம் இன்னும் பெருசா நிறைய இடம் வச்சிருக்காங்க சைட்லாம். யார் விட்டு இடமா இருந்தாலும் எடுத்து போட்டு நல்லா ஒரு டெவலப் பண்ணாங்கன்னா கீழே போறோம். எதிர்காடு என்னடா பண்ற இது? ஏய் உட்காரு, சுட போது இன்னைக்கு. நெக்ஸ்ட் ரைடு இதுதான். ஸோ பார்க்கும்போதே பங்கமா இருக்கு. அண்ணா ஆயிரத்தி ஆயிரத்தி சொல்லு. சார் ஒரு ஒரு அட்டகாசமான ரைட்ல ஏறிட்டோம். இது எப்படி சுத்தமா இறங்கும் போது பார்ப்போம். எங்க கையில இல்ல, ஏன்னா எனக்குலாம் சீட் பெல்ட்டே போட முடியலட்டாங்க ஒரு கட்டத்துல. ஸோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க, அடுத்தடுத்த வேலை இருக்கு. ஸ்டார்ட் ஆயிட்டு வேற லெவல்ல இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதான், ஆனா இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கண்ணில் தெரியும்னா கண்ணாடி போட்டுருக்கேன். ஏதாச்சும் ஒரு பக்கம் சுத்துங்களாப்பா, எல்லா பக்கமும் சுத்துது. ஐயோ ஐயோ, இதுக்கு முன்னாடி பிரேக் டான்ஸ்ல போயிருக்கேன். இது டான்ஸே பிரேக்கா இருக்கு. ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னா, போய் ஒரு ஆளை இடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பிரேக் டான்ஸ் மாதிரி ரகலையா இருக்கு. இங்க பாருங்க அண்ணா இடிச்சிட பாரு. ஒரு சத்தம் மட்டும் தான் கேக்குது. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரைட், செம்ம சூப்பரா இருந்துச்சு. இப்படி இருக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாரு, இங்க பாரு, கத்து கத்து கத்து, பாப்பா பிடிச்சிருவாட. இங்க பாரு, ஆக்சுவலா எக்கச்சக்கமான ரைடு இருக்கு. எந்த ரைட்ல போறது நமக்கு சொல்லி வாய முடியல. அடுத்த ரைடு போற இடத்த பாருங்க, பார்க்கும் போதே பயங்கரமா இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலா இது வந்து ஒரு டைம் மிஷின் தான், செம சூப்பரா இருக்கு. ஸோ இதுக்கு தான் நெக்ஸ்ட் நாங்கள் போக போறோம். ஐயோ வெயிட் பண்ணி பாருங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த டைம் மிஷின். ஐயோ என்னையா இது? ஐயோ பிடிக்க போதே. ஐயோ ஐயோ ஆட்டி பிடிக்க. அவ்வளோதான். ஐயோ அதுக்கு அந்த சைடு நல்லா இருந்துச்சா? ஐயோ அம்மாடி நிப்பாட்டுக்கையா தேவலாம் போறது இப்போ. ஐயோ இது என்ன இது? அப்பாடா முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். அம்மா அண்ணன் கையில பண்ண வச்சு சுத்துறாரு.
இது ஒரு கேமு. இங்கே எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டி கேம் இருக்குது. சில இது வந்து ஒர்க்கிங்கில் இல்லை, பட் ஆனால் சில இது ஒர்க்கிங்கில் இருக்கிறனால எல்லாமே நல்லா த்ரில்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்த இந்த டைம் மிஷினாக இருக்கட்டும், அண்ட் தென் இப்போ பார்க்குறது இது ஸ்லோவாக சுற்றுது, பட் இருந்தாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கும்போது. எல்லாரும் கொலை பயத்தில் உட்காந்துருக்காங்க, நல்லா மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுங்க. இப்போ நேரமாக த்ரில்லே இல்லைன்னு இருந்தோம், இப்போ தான் த்ரில்லே ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் ஏற போகிறோம், நெக்ஸ்ட் நாங்கள் போகிறோம் கைஸ். கைஸ் அந்த இடத்த தாண்டி இது கிட்ஸுக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கு. உசைன் 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 ஆக்சுவலாக என் பையனை சின்னதில் போடாண்டேன், அவன் என்னன்னா நான் பெருசில் தான் வருவேன் அப்படின்னு போகிறான். உசைன் உசைன் எங்க வா வா வா. சரி 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 அப்படிதான் இருக்கான். பெரிய நடந்துருவேன். ஃபைனலி ஐ காட் அ மேட். ஸோ மேட்டை வாங்கிட்டு நாங்கள் இங்கேருந்து மேலேருந்து சறுக்கிட்டு வர போகிறோம். கொலை வெயில் சொல்லுவாங்கல்ல, அந்த கொலை வெயில் தான், சரியான வெயில், முடியல. அப்பாடா இந்த இடம் நல்லா நல்லாதான் இருக்குது, இங்கேயே வந்து உட்காந்துருக்கலாம். ரொம்ப நேரமாக எக்கச்சக்கமான ரைடு அந்த ரைன் டான்ஸ்னு ஒரு பாட்டெல்லாம் போட்டு குத்தாட்டம் ஆடிட்டு கடைசியாக இந்த மேட்டை வந்து நம்ம கீழே பிக்கப் பண்ணிக்கணும். இந்த இறங்குறவங்கள்ட்டேருந்து இந்த மேட்டை நம்ம வாங்கிட்டு மேலே போனோம்னா நாங்கள் போய் நம்ம மேலேருந்து சறுக்கிட்டு வரலாம். சறுக்கிட்டு வரதை வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓ ஆனால் நம்ம ஊருக்கு பக்கத்தில், அதாவது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு எத்தனை ஒரு 60-70 கிலோமீட்டரில் இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறது ஒரு ஜாலியாக தான் இருக்குது. இப்போ நான் மேட்டை தூக்கிட்டு போகிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. அங்கே போன பிறகு 5 மாடி ஏறணுமா? எதுக்கு? ஆஹா ஆஹா நுர தள்ளின பிறகு கடைசியாக வேற எல்லாமே தள்ளிடும் நினைக்கிறேன். 5 மாடி ஏறணுமா? ஒரு லிஃப்ட் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்குற ஒண்டர் வேர்ல்டு நிறுவனம் கொஞ்சம் இதுக்கு லிஃப்ட் வசதி வச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை லிஃப்ட் இல்லைனா கொஞ்சம் ஸ்லைடு, ஏன்னா படி ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்லைடில் கொஞ்சம் ஜாலியாக போகலாம், நல்லாயிருக்கும். உடனே 3ஆம் மாடியில் சர்க்கிள் இருக்கா பாரு, அதுலேருந்து விட்டுறலாம். 5ஆம் மாடிலாம் ஏற முடியாது நம்மளால். இந்த இது இவ்வளோ பெருசு ஏறணுன்னே சில பேர் வரத்துக்கு அனுப்பிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல, நான்லாம் ஏறி பார்க்கலான்னு மேலே போகிறேன். மேலே போய் பார்க்குறேன், ஏறி முடிச்சுட்டு சர்க்கிளில் போகிறேன்னா இல்லை திரும்பி படியிலே இறங்கி வரேன். உச்சக்கட்டம் ஏறி உச்சிக்கு வந்துட்டோம், முடியல. இந்த மாதிரி இங்கே பேடை வச்சு சர்ன்னு சறுக்கிட்டு போக வேண்டியதான். ஐயோ இலக்கித யார் போகிறா? அத்திக்கு நீ போறியா? முதல்ல பஸ் போகிறாரே, ஆனால் அதை விட்டு நான் போயிடும். ஆனால் அங்கே போய் இறங்கிட்டு சிக்னல் கூட அடாடாடாடாடாடா சர் போகுது. நடத்துற நீ போ. எல்லாரும் எல்லாம் ஒன்னா போங்க. நான் மட்டும்தான் பெண்டிங். ஆக்சுவலாக இந்த சர்க்கிளில் போக போகிறோம். தம்பி போகிறாப்புல, அப்படிதான் போகணுமா? ஆனால் நானும் சேர்ந்து கூட வரவா? அடாடாடாடாடாடா என்ன பாஸ் இது? பாதியில நின்றுட்ட. ஐயோ இப்ப எப்படி நான் போறது தெரியலையே. சமையா போகுது. அவா சம
என்னங்க இது பாதியிலே நின்றுக்கிட்டேன். இருங்க போறேங்க, பாதியில மாட்டிக்கிட்டேன். ஃபைனலா நாங்கள் ஒரு பலூன் வாங்கிட்டோம். இந்த பலூன் வாங்கிட்டு பறக்க போகிறோம் காய்ஸ். மீண்டும் இந்த மாதிரி ஒரு இதில் வந்தோம்ல. இப்போ ஆக்சுவலாக இந்த பலூன் இது நான் மாட்டிக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக இந்த பலூன், ஸோ இந்த பலூனில் தான் நாங்கள் போக போகிறோம். இதில் போயிட்டு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு சைடில் வர போகிறோம். சுற்றி வருது அது இல்லையா, மாட்டிக்கு நின்றுக்கிட்ட வேண்டியதான். தள்ளலாம் வந்துடுதுல, தள்ளுன்னு தள்ள வேண்டியதான். ஐயோ செம்ம டயர்டாக இருக்குது. ஆனால் ஒன்றுமே சாப்பிடல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதோடு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக டைம் வந்து எப்படியும் 1:30 to 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு செம கூட்டம் அண்ட் என்ஜாய்மெண்ட் ஓவர்லோட்னு சொல்லலாம். நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இருக்கிற நாட்டில் இதெல்லாம் கிடையாது. இருக்குது, ஆனால் அதுக்குள்ளெலாம் நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பென்சிவ், வெரி எக்ஸ்பென்சிவ். இது ஜஸ்ட் ஒரு 800 கொடுத்தோமா, ஒரு 8 மணி நேரத்தை செம்ம சூப்பராக செலவு பண்ணுமா, அதுதான். ஆனால் உள்ளே வந்தால் சாப்பாடுலாம் ஹெவி ரேட்டு. சிக்கன் பிரியாணி 200 ரூபா, பரோட்டா வித் சிக்கன் கிரேவி 180, 65, 125. இவ்வளோ ஹை ரேட்டில் இருக்குது இங்கே ஃபுட்டு. ஸோ இங்கே வர நீங்கள் ஃபுட்டு மட்டும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இங்கே வந்து வாங்கி தான் வேறு வழி இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நாங்கள் பலூனில் போகிறோம். பாருங்கள், இதில் அந்த பலூன் போகுதுல, லுக் வைஸும் சரி அண்டு போகிறதும் சரி நல்லா இருக்குது. இங்கே பாருங்களேன், சருன்னு போயிட்டு அப்படியே ஒரு லெஃப்ட்டு, அப்புறமா ஒரு ரைட்டு, அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே சுற்றுது. அண்ட் பயங்கரமான ஒரு ரொட்டேஷனுக்கு அப்புறமா இந்த இடத்துல சல்லுன்னு வெளியே வந்துடுது. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி ஆனால் போகும்போது பயங்கரமாக இருக்குது. என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட்டு நாங்கள் தான் போகிறோம். ரகலையாக போகிறோம். போகலாண்ணா. கைஸ் ஜாலியாக இருக்கு. அம்மாடி லெஃப்ட் ஹேண்டு, சொன்ன மாதிரி ரைட் ஹேண்டு, அப்புறமா ஒரு யூ டர்னு. அல்டிமேட்டா இருக்கு காய்ஸ். ஆனா கப்பல் ஆயிரமா இருக்குன்னா இங்க பிடிக்கணும். நான் பிடிக்கவே இல்லை. என்னங்க இது ஆரக்ஷன் உள்ள நெருங்கியாச்சா? காய்ஸ் இங்க வந்து கடற்கரையில் அலை அடிப்பது போல் அலை அடிக்க போகுது. ஸோ அலை அடிக்கிறதுக்காக போறோம். அடிக்குது காய்ஸ் அலை. இதுதான் வேவு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா தண்ணி வந்து அப்படியே ஒரு மாதிரி அடிக்குது. அடித்த பிறகு அப்படியே முடியுது. அவ்வளோதான், முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் கொட்டும் போல். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நெக்ஸ்ட்டாக போக போகிறேன். அண்டு அதுக்கப்புறமா வேறு என்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னா ஒன்றும் இல்லை, பெருசாக முடிஞ்சு வாட்டர் ஆக்டிவிட்டி. இப்போ டைம் என்ன ஒரு 2:30 சம்திங் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு 5 மணி நேரம் இங்கே டயத்தை ஓட்டினா தான் அவங்க கொடுத்த காசு கொஞ்சம் ஒருத்தாச்சும் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே இது முடிஞ்சு ஃபால்ஸ் ஓப்பன் ஆகிட்டு எல்லாம் தலை தெறிக்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அது. தலை தெறிக்க ஓடுறாங்க. கொடுதா போலாம், வா தூக்கிட்டு போகிறவா. வாவ் சூப்பராக இருக்கு. அதான் ஓகே கூப்பிட்டு நாங்கள் கரெக்டாக உள்ளே வரும்பொழுது மணி வந்து ஒரு 11 இருக்குமாண்ணா. ஒரு 11 மணிக்கு உள்ளே வந்தோம். அப்புறம் இடையில இங்கே சாப்பாடு இங்கே இருக்குது. பட் ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் நல்லா தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லை, வேறு எங்கேயுமே நம்ம வாங்க முடியாது அப்படின்றது. ஸோ அங்கே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கரெக்டாக 4:13 ஆகுது. பட் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஒன் டே வந்து ஒரு 800 கொடுத்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் இல்லாமல், அதாவது எனக்கு பிளாக் தண்டர் ஒண்டர்லாலாம் போனோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் செலவாகும். பட் இது இங்கே தஞ்சாவூர் அப்படிங்கும் பொழுது அழகாக வந்துடலாம். பட் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டாப்பிங் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ
ஏன்னா இது வந்து தஞ்சாவூர் to திருச்சி பைபாஸில் ஒரு தஞ்சாவூர்லேருந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸ், அதாவது தஞ்சாவூர் பைபாஸ் ஏறினதுல ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸில் இந்த இடம் இருக்குது. ஸோ நீங்கள் வரீங்கன்னா கார் வேன் பிடிச்சி ஒரு ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஒன் டே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பட் ரைட்லாம் நம்ம வந்து பிளாக் தண்டர் ஒண்டர்லா அளவுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா கிடையாது. பட் இங்கே இருக்கிற ரைடை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் நம்ம ஏறி போகிறதுக்கே வந்து ஒரு 4 மாடி, அதுலேயே நாக்கு தள்ளிடுது. அதுக்கப்புறம் இதில் உட்காந்து சத்தனத்தில் சரி நம்மளை கீழே இறக்கிடுது. அடுத்தடே நம்மளுக்கு போகிறதுக்கே மனசு கேட்கவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நமக்கு இருக்குது. அண்டு இதில் இருக்கிற எல்லா ரைடு எல்லாமே இது பண்ணியாச்சு. அண்ட் மெயினாக இந்த ரைடு வந்து கிட்ஸுக்கு தான் இங்கே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாட்டர் இல்லாமல் ட்ரை கேம்ஸுமே நிறைய இருக்குது. எல்லாத்தையும் செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் ஒன் டே ட்ரிப் எதுவும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாரையும் சென்ட் பண்ணி விட்டு ஒன் டே ட்ரிப் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை அழைச்சி போடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய். See you. நானும் vlogger.